களின் முற்பகுதியில் விஜய் முக்கியமாக அதிரடி திரைப்படங்களில் நடிக்க திட்டமிட்டார். 2003ஆம் ஆண்டில் ஜோதிகாவுடன் இணைந்து திருமலை என்ற காதல் திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியைப் பெற்றது மற்றும் விஜயின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக கருதப்படுகிறது. அடுத்த ஆண்டு விஜய் தனது அதிரடி திரைப்படமான கில்லிக்காக இயக்குனர் தரணியுடன் முதன்முறையாக ஒத்துழைத்தார். இது விமர்சனங்களைப் பெற்றது மற்றும் பாக்ஸ் ஆபீஸில் பிளாக்பஸ்டராக உருவெடுத்தது. நடிகர் தனது கில்லி வெற்றியைத் தொடர்ந்து திருப்பாச்சி 2005 மற்றும் போக்கிரி 2007 போன்ற மற்றொரு அதிரடி திரைப்படங்களில் நடித்தார். பிந்தையது 2007 இன் அதிக வசூல் செய்த படமாக மாறியது மற்றும் விஜயின் தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் வெற்றிகளில் ஒன்றாக தொடர்கிறது. 2011ஆம் ஆண்டில் பாடிகார்ட் என்ற மலையாள படத்தின் ரீமேக்கான காதல் காமெடி படமான காவலன் படத்திற்காக இயக்குனர் சித்திக் உடன் நடிகர் இணைந்தார். இது சீனாவில் நடந்த ஷாங்காய் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. மோகன் ராஜா இயக்கிய அவரது அந்த ஆண்டின் மற்றொரு படமான வேலாயுதம் அந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த படங்களில் ஒன்றாக மாறியது. பாலிவுட் படமான 3 இடியட்ஸின் ரீமேக்கான நண்பன் 2012 என்ற தலைப்பில் மற்றொரு பிளாக்பஸ்டரை வழங்கியதால் விஜய் பாக்ஸ் ஆபீஸில் தனது நல்ல ஓட்டத்தை தொடர்ந்தார். திரைப்படம் W.